இதெல்லாம் வந்து படித்த ஸ்கூலு, RSK ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இது பாருங்கள், இது வந்து ஜூனியர் ஸ்கூலுங்க. இது வந்து இதுதான் மெயின் ஸ்கூலு. இதுதான் மெயின் ஸ்கூல். இல்லை ரொம்ப கிட்டக்க இருக்க பார்த்தா தெரியுது. இதெல்லாம் வந்து மெயின் ஸ்கூலுங்க. நான் படித்த ஒரு மெயின் ஸ்கூலு. சூப்பராக ஒரு இந்த ஏரியாலே வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல்னால் எங்கள் RSK ஸ்கூல் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் வந்து ரொம்ப ஒரு சேட்டை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்போல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம இந்த டூ வீலர்லாம் பார்க் பண்ணலாம், அந்த சைக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது பாருங்கள், ஜவஹர்லால் ஸ்டேடியம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் கிரிக்கெட்லாம் விளாடுவோம். இங்கே தான் வந்து ஸ்கூல் போகும்போது இந்த சைடு வந்து பஸ்ஸெலாம் நிற்குங்க. இங்கே காட்டுங்கம்மா, இங்கே வந்து பஸ்ஸு அந்த ஆட்டோலாம் நிற்கும். இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம். இந்த ஸ்கூலில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கார் தெரியாத மாதிரி. இப்போ வந்து ஸ்கூலை வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போங்க. ஏன்னா இப்போ வந்து இருக்கிறது தெரியல. இது வந்து ஸ்கூலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்ப்போம். சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம். பாருங்கள், இது வந்து மெயின் ஸ்கூலு. கட்டி காட்டுங்கம்மா இந்த சைடு. ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. எப்படி காட்டுங்க? ஒன்றுமே தெரியல. பார்த்துக்கோ. அப்படியே ஃப்ரண்ட்லேயே காட்டுங்கம்மா. அந்த அப்படியே சைட்லேயே காட்டுங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து சரிதா? கம்ப்ளீட்டாக ஸ்கூல் இதான் வந்து. விடுங்க, நான் பிடிச்சிக்குவா. வேணாம். மெயின் ஸ்கூல் இது. இங்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபாதர்ஸ் எல்லாமே இங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இல்லை ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்கூலு. இவருங்க அப்படியே காட்டுவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு ஸ்கூலில் ஒரு ரவுண்ட் அடிப்போம். அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நம்ம ஸ்கூல் தாங்க. இந்த கொடுங்க மாதிரி காட்டுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த ஸ்கூல் தான் இது. இங்கே ஒரு தான் நம்ம அந்த ஜூனியர் ஸ்கூலோட கிரவுண்டு ஒன்று வரும். இப்போ ஃபுல்லாக விளாட்றாங்க எல்லாம் பசங்களாம். போக முடியாது. கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இந்த ப்ரைமரி ஸ்கூலில். வாங்க ப்ரைமரி ஸ்கூலுக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைமரி ஸ்கூல் அப்படியே காட்டுங்கம்மா. அப்படியே எப்படி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே வந்து பி செக்டார் ஸ்கூலுங்க. இது பி செக்டாரோட ஸ்கூல் இது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறையா நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபுல்லாக இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸ்கூலில். சந்தோஷமாக இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம வாட்ச்மேன் ஐயா அண்ணன் எல்லாம் தங்கியிருப்பாங்க எல்லாமே. இப்போ அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஸ்கூல் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இது ஃபுல்லி போனீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள். இன்றைக்கி இந்த லொக்கேஷனுக்கும் அதுக்கும் இன்றைக்கி வேறு லெவலில் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு ஸ்கூல் வந்து. கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கூலு, RSK ஸ்கூல். இதோ உள்ளே வந்து ஒரு ஏதோ ப்ளே கிரவுண்டு உள்ளே ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே. பிடிங்கம்மா. பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தெரியுது பாருங்க. இதான் வந்து ப்ரைமரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மெயின் ஸ்கூலு. ஆப்போசிட் பாய்லர் பிளான்ட் ஸ்கூல் இருக்கு பாருங்க. இந்த போல கட்டுங்கம்மா. அந்த அதை காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன காட்டுங்க. இது கராத்தெல்லாம் கட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாய்லர் பிளான்ட் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் ஆப்போசிட்லேயே. நீங்கள் இங்கே தானே படிச்சீங்க? நீங்கள் பாய்லர் பிளான்ட்டில். ஆமாம். இது பாருங்க, இதோ
இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, ஸ்கூலோட ஸ்டேஜ் இந்த மேலே இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். காலையில் வந்து ப்ரேயர்லாம் இங்கே தான் நடக்கும், இங்கெல்லாம் நிற்பாங்க எல்லாம் ஃபுல்லாக. காலையில் ஒரு 9 மணிக்கு ப்ரேயர் நிற்பாங்க. லேட்டாக வந்தோம் அப்படின்னா பயந்துகிட்டே இருக்கணும், ஐயோ நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க, லேட்டாக வரானே அப்படின்னு. நான் நிறைய நாள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தாங்க, ஸ்கூல் கிளாஸுக்கு வெளில தான் நிற்பேன். நம்ம சார்லாம் ப்ரொஃபஸர்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 12th C செக்ஷனில் தான் படித்தேன், எல்லாத்துக்கும் தெரியும். 10th இங்கே தான் படித்தேன், 12th இங்கே தான் படித்தேன். KG 1 வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து க்யூவில் நின்று சேர்த்து விட்டு போனாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் இருந்து படித்து முடிச்சுட்டு போனேன். ரொம்ப வாழுப்பேன் நான். இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு RSK. கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. ஸோ RSK டீச்சர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை இந்த அளவுக்கு ஒரு ஆளாக்கி இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் நேஷனல் ஹெட்டாக இருக்கேன், நான் கண்ட்ரி ஹெட்டாக இருக்கேன். நான்லாம் இப்படி ஆவேனான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் RSK ஸ்கூல் என்னைய உருவாக்கியிருக்கு, டீச்சர்ஸ் என்னைய உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நிறையா டீச்சர்ஸ் எனக்கு வந்து எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. நம்ம கெமிஸ்ட்ரி கதிரேச பாண்டியன் சார், நம்ம ஃபிசிக்ஸ் ரெக்ஸ் சார், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு மேக்ஸ் சார் இருக்கா, சகயமரி சார், கெமிஸ்ட்ரி சார், எல்லாமே இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பேர்லாம் வந்து. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, முக்கியமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம RSK ஸ்கூலை சுற்றி பார்த்து இன்னைக்கு வந்து உள்ளே போக முடியல, ஏன்னா அது போகிறது நல்லா இருக்காது. போய் பசங்களாம் விளையாண்டுருக்காங்க, வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து வெளியிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் RSKல இருக்கீங்க, நம்ம RSKல சேர்ந்த ஒரு கொலீக் நான். ஸோ நான் வந்து உங்கள் சீனியராக நினச்சிக்கோங்க, இல்லை ஜூனியராக நினச்சிக்கோங்க, யாராக இருந்தாலும் எந்த செட்டுன்னு தெரியல, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன காட்டுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு பெரிய லெவலில் ஒரு யூடியூபராக ஒரு நாளைக்கு வருவேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து சைன் ஆஃப் பண்ணுவது கணேஷ். பாய்.